ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது நான் ஃபஸ்ட் டைம் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறேன் பாஸ்மதி ரைஸில். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து ஊற வச்சிடுறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு பவுலில் எண்ணெய் ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சமைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் வளருது. எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அப்புறம் எண்ணெய் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ தக்காளி அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் தக்காளி போடுறேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒன்றா நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் அடுத்து நான் கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி இதெல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து அதை ஆட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது கேரட்டு, கொஞ்சோண்டு புதினா தழை இதெல்லாம் போட்டு எல்லாம் ஒட்டுக்காகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு காய் ரெடியாக மாற்றிட்டேன். அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவிட்டே இருக்கணும். நான் வேறு எந்த பொடியுமே ஆட் பண்ணல. பிரியாணி தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி பவுடர் மட்டும்தான் போடுவேன். எப்படி இருக்குன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பசங்க கேட்டாங்கன்னு செஞ்சிகிட்ருக்குறோம். பிரியாணி வேணும், இன்றைக்கி சண்டே இல்லவா, அதனால் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் எதுவுமே பார்க்கல, நானே செய்கிறேன். பிரியாணி மசாலா இப்போ போடுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா காயில் கொஞ்சம் மிக்சிங் ஆகணும்ல, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் கலரி விட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த காய்கறியோடு ஆட் ஆகும். நல்லா வேகணும். கொஞ்சம் லைட்டாக வேகிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். அப்படியே அதுலேயே எண்ணெயிலே வேக வச்சு வதக்கிக்கணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலவி விட்டுக்கிறேன். அடுத்து அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்து மீன் மேக்கரை அடுத்தது ஆட் பண்ண போகிறேன். மீன் மேக்கரை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஆட் பண்ண போகிறேன். மீன் மேக்கரை நல்லா தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் ஏதாவது இது ஒட்டிகிட்ருக்கும். அதனால் நல்லா சுடுதண்ணியில் வச்சு கழுவி வச்சு நம்ம கொட்டி அதோட கிளறி விட போகிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அதோட மிக்சிங் ஆகணும். நல்லா மிக்சிங் ஆகிறவளுக்கு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறி விட்டுகிட்டே இருந்தோமா நம்ம அதோட அந்த தூளோடு ஆட் ஆகிக்கும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலே வேக வைக்கணும். இப்போ நான் 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1 லிட்டர் சொம்பு எடுத்துக்கிட்டேன். 1 லிட்டர் சொம்புக்கு 1 கிலோ ரைஸ்க்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவேன். 4 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் சொம்பு எடுத்து 4 லிட்டர் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா அதை அளந்து போட்டால் தான் கரெக்டாக அந்த ரைஸுக்கும் அந்த தண்ணிக்கும் கரெக்டாக ஈக்குவல் ஆகும்.
அதனால் 4 சொம்பு கரெக்டாக அளவு வச்சு நான் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஊற்றிட்டு நல்லா கப்புன்னு வச்சு மூடிடணும். மூடிட்டோமா, மூடி அது கொதி வந்ததுமே நம்ம ரைஸ் போடணும். ரைஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ரைஸ் நல்லா 1 கிலோவும் போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டி விட்ட போகிறோம். நம்ம இப்போ கிண்டி விட்டுட்டு கப்புன்னு வச்சு மூடிடுவோம். மூடிட்டு இப்போ நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. மிக்சிங் ஆகிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூடான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் போடுற வீடியோஸ். என் சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு என் பசங்க சொல்லுவாங்க. சுட சுட நீ சண்டே ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்ட்டு பசங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவானுங்க. பாருங்கள், எங்கள் சின்ன பையன் இருந்தான். அவன் தான் வேணும்னு ரொம்ப அடம் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால் அவன் ஆசையை நிறைவேற்றியாச்சு. பாருங்கள், சாப்பிட்டு என்னான்ட்டு அவன் சொல்லுவான். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட் டைம் வாயில் வச்சதுமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.